கவுண்டிங் ரெக்டாங்கிள்ஸ். இந்த மாதிரி ஃபிகர்லலாம் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் எடுத்துப்போம். இதை ஈஸியாக கண்டுபிடிக்க எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்கா. இப்போ காலம்ஸில் கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள், ரோஸில் கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்குமா, இங்கேயும் 10ன்னு கிடைக்கும். இப்போ ரோஸில் கிடைச்ச டோட்டலும் காலம்ஸில் கிடைச்ச டோட்டலும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 × 10 100ன்னு கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஷேப்பில் மொத்தம் 100 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுவோம். எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு காலம்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 காலம்ஸ் இருக்கா. இப்போ ரோவில் கிடைச்ச டோட்டல், காலம்ஸில் கிடைச்ச டோட்டல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 55 55ன்னு கிடைக்குமா. தேர்ஃபோர் இதில் 55 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிகர்லலாம் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா. இதில் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2 ரோஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்கா. காலம்ஸில் கிடைச்ச டோட்டல், ரோஸில் கிடைச்ச டோட்டல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு 9 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபிகரில் இந்த மாதிரி எத்தனை ஷேப் இருக்குது பாருங்கள். அவுட்டரில் ஒரு ஷேப் இருக்கா, இன்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷேப் இருக்குது. ஸோ 2 ஷேப்ஸ் இதே மாதிரி இருக்கா. ஒரு ஷேப்பில் 9 கிடைக்கும். ஸோ 2 ஷேப்ஸில் 2 × 9 18 கிடைக்குமா. ஸோ இதில் 18 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷேப் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டரில் இருக்கிற இந்த ஷேப் எடுத்திங்கன்னா இதில் 9 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குமா. இதோட இங்கே இருக்கிற ரெக்டாங்கிள்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மோர் ரெக்டாங்கிள்ஸ் கிடைச்சதா. அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து இங்கேருந்து இந்த 2 5 6 இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிளா. அதே மாதிரி இந்த 3 1 2 இது ஒரு ரெக்டாங்கிள், 7 3 4 இது ஒரு ரெக்டாங்கிள், 6 7 8 இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இங்கே நமக்கு 4 மோர் ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்குதா. அதையும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா 21 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 21 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷேப் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஷேப் எடுத்துப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஷேப்பில் மொத்தம் 9 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குமா. இது மாதிரி இங்கே 1 2 3 ஷேப்ஸ் இதே மாதிரி இருக்கா. ஒரு ஷேப்பில் நமக்கு 9 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்குமா. இங்கே 3 ஷேப்ஸ் இதே மாதிரி இருக்கா. 3 × 9 27. ஸோ இந்த 27 ரெக்டாங்கிள்ஸில் இந்த 2 ரெக்டாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லையும் காமனாக இருக்குது, இந்த பாக்ஸ்லையும் காமனாக இருக்கா. அதை இதுலேருந்து செப்பரேட் பண்ணிடணும். செப்பரேட் பண்ணிங்கன்னா 25 கிடைக்குமா. இதை தவிர்த்து இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா. அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அதே மாதிரி ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள், இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள்ஸ். ஸோ இங்கே நமக்கு 4 மோர் ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்குதா. இதோட ஆட் பண்ணிங்கன்னா 29 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 29 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும்.